இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். ஸோ டபுள் இன்டெகிரேஷன் மெத்தடில் சில பேர்த்துக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இந்த வீடியோவில் நம்ம அதை சால்வ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஓகேவா, கேண்டிலீவர் பீமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல் அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் எம்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு குறிப்பிட்ட பீமில் எக்ஸ்ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அதுக்கு மொமெண்ட் எடுப்போம் ஓகேவா. ஸோ இதுக்கு போன வீடியோவில் பாருங்கள் ஓகேவா. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இப்போ இது டபுள் இன்டெகிரேஷன் மெத்தடில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் சென்டரில் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு WL ஸ்கொயர் டிவைடட் பை 16EI. அதே மாதிரி Y இஸ் ஈக்குவல் டு WL கியூப் டிவைடட் பை 48EI. இதை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஓகேவா. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டடில் UDL ஆக்ட் ஆச்சு அப்படின்னா theta is equal to WL cube divided by 24EI and Y is equal to 5WL power 4 divided by 384EI. இதே பாருங்க, ஒரு அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஒரு W வந்து ஏலேருந்து ஒரு லென்த்து, நெக்ஸ்ட் அன்சிமெட்ரிக்கலாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த சைடு ஒரு லென்த்து இந்த சைடு ஒரு லென்த் அப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தீட்டா ஏ, இந்த ஸ்லோப் அட் ஏ உடைய ஃபார்முலா அப்படின்னா WB டிவைடட் பை 6EIL L ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். தீட்டா ஏ போடும்போது W ஞாபகம் வச்சுக்கோங்க, பி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ தீட்டா பி போடும்போது ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது WA டிவைடட் பை 6EIL L ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி நீங்கள் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா WAB டிவைடட் பை 6EIL L ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேவா. இப்போ இந்த இடையில ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கிறேன், ஒரு பெரிய ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு WX கியூப் டிவைடட் பை 12 மைனஸ் WL ஸ்கொயர் X டிவைடட் பை 16. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது பெண்டிங் மூமெண்ட் இல்லைன்னா டிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா ஸ்லோப் வந்து ஒரு 2 மீட்டர் தள்ளி கண்டுபிடிங்க, அப்படி இல்லைன்னா 1.8 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி கண்டுபிடிங்க, இல்லைன்னா 2.5 டிஸ்டன்ஸில் கண்டுபிடிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேவா. இந்த இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக சிம்பிளி சப்போர்ட்டடில் சென்டரில் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் டிரைவ் பண்ணியிருப்பீங்க ஓகேவா. ஸோ அந்த டிரைவ் பண்ணது தான் இங்கே நான் எடுத்து எழுதியிருக்கேன். இது புதுசாக ஃபார்முலாலாம் கிடையாது, டிரைவ் பண்ணதை தான் எடுத்து எழுதியிருக்கிறேன் ஓகேவா. ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப உட்காந்து ஃபுல்லாக ப்ரொசீஜர் பண்ணி சால்வ் பண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒய்யும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டடில் யூடிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா போதும் ஓகேவா. இப்போ பாருங்க இந்த சம்ல simply supported steel girder of 6 meter length acting as a beam carries a UDL of 3555 Newton per meter run throughout its length if I is equal to value கொடுத்துருக்காங்க and depth இந்த value கொடுத்துருக்காங்க. Calculate the slope and deflection in the beam at a distance of 1.8 meter from the 1 take is equal to 200 giganewton per meter square கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமை நான் 2 விதமாக சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யூடிஎல் நம்ம கிட்ட கொடுக்கல ஓகேவா, இங்கே யூடிஎல் ஆஃப் W அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இந்த 355 நமக்கு கொடுக்கல, இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, லென்த் வந்து 6 மீட்டர் கொடுத்துட்டாங்க, யூடிஎல் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல W தெரியல ஓகேவா அப்படின்னு எடுத்துக்கோங்க. I உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, E உடைய வேல்யூ 200 giganewton per meter square, ஸோ ஜிகானா 10⁻⁹. டெப்த் வந்து 270 கொடுத்துருக்காங்க, அதையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பெண்டிங் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்து யூடிஎலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், WL ஸ்கொயர் டிவைடட் பை 8 Wங்கிறது இப்போ நமக்கு தெரியாது ஓகேவா. 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம Mmax இஸ் ஈக்குவல் டு இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4.5 Wன்னு கிடைச்சிருமா. நெக்ஸ்ட் என்னது, நமக்கு இந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் இருக்கா, M by I is equal to the simple bending equation M by I is equal to sigma by Y is equal to என்ன போடுவீங்க, மே I எலிசபெத் ராணி இந்த மேரியோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்களா, அதுதான் இங்கே இது ஓகேவா. அதில் நமக்கு என்ன தேவை அதை மட்டும் எடுத்துக்கோங்க. M by I is equal to sigma by Y. இதில் சிக்மா தான் நமக்கு தெரியும் ஓகே. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா W தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. ஒய்யை வந்து நெக்ஸ்ட் வந்து சிக்மா எம் உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, இன்ட்டு ஒய் உடைய வேல்யூ பாருங்க, நமக்கு இங்கே டெப்த் கொடுத்துருப்பாங்க, அந்த டெப்த் வேல்யூ டிவைடட் பை 2 அதுதான் ஒய் உடைய வேல்யூ ஓகேவா. ஐ உடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு 13 × 10⁻6, இதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணது. அப்புறம் சிக்மா உடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக
இப்போ நீங்கள் டபிள்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்மாவுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது 72 மெகா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போது அது வந்து மெகானா 10⁶. அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு W உடைய வேல்யூ 3555 நியூட்டன் per மீட்டர். இதை தான் இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. 3555 நியூட்டன் per மீட்டர். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல இந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல W கொடுத்துருக்காங்க, மற்றபடி இந்த எல்லா டேர்ம்ஸுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணி இங்கே இருக்கிற டபிள்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டபிள்யூ கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நோ ப்ராப்ளம். இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா slope and distance at a distance of 1.8 meter from the one end. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இப்போ இதே மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து டு ஃபைண்ட் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் யூடிஎல் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரக்டா இந்த சின்ன இந்த θ = WL cube / 24 EI போடலாம். அப்புறம் y = 5 WL/4 / 384 EI போடலாம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணி 1.8 மீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த θ = WLx² / 4 WX³ / 6 நெக்ஸ்ட் WL³ / 24. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி y கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். θ = WLx² / 4. இங்கே பாருங்க, θ = WL² / 4. அந்த ஃபார்முலாவை இங்கே எடுத்து எழுதிருங்க. ஓகேவா? ஸோ டபிள்யூக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த 3555 வேல்யூ எழுதிக்கோங்க. எல்லுங்கிறது டோட்டல் லென்த், எக்ஸுங்கிறது இங்கே எவ்வளோ கேட்டிருக்காங்க 1.8 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த 1.8 ² / 4. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 355 எக்ஸ்க்கு வந்து 1.8 6 மைனஸ் டபிள்யூடைய வேல்யூ எல்லோடைய வேல்யூ இங்கே எல்லோடைய வேல்யூ இங்கே என்ன வரும் 6. நெக்ஸ்ட் வந்து இந்த எல்க்கு வந்து 6 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க டிவைட் பை 24. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இஐயை வந்து நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இந்த மைனஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? என்ன மைனஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷனை குறிக்குது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. டிவைட் பை இஐ, இயோடைய வேல்யூ வந்து 200 × 10⁹, ஐயோடைய வேல்யூ 30 × 10⁻⁻6. ஸோ உங்களுக்கு வந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ டீட்டாவுடைய யூனிட் என்னது அப்படின்னா ரேடியன். இது நீங்கள் வந்து டிகிரியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? π / 180 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கூட நீங்கள் டிகிரியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டிஃப்ளெக்ஷன் அட் x = 1.8 மீட்டர் ஃப்ரம் ஒன் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மென்ஷன் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படி இந்த கொஸ்டினுக்கு வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, அந்த WLx³ / 12 மைனஸ் WX/4 அப்படின்னு நம்ம ஒரு சம் பார்த்தோமா, அதை டேரக்டாக அப்படி எழுதிருங்க. அதில் என்ன பண்ணிடுங்க, டபிள்யூடைய வேல்யூ எல்லோடைய வேல்யூ 6, எக்ஸோடைய வேல்யூ 1.8. நமக்கு எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஒய் தான் நமக்கு வேணும். ஸோ இஏஏ டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. ஸோ இயோடைய வேல்யூ ஐயோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. therefore y is equal to 8.12 × 10⁻³ மீட்டர். ஓகேவா? மேக்ஸிமம் சிம்பிளி சப்போர்ட்டட் கேட்டாங்க அப்படின்னா அந்த 3 ஃபார்முலாஸை வச்சு டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க.